ശ്രീമദ് ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം. பஞ்சமஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாயிருக்கிற ത്രയോദശോ അധ്യായ 13வது അധ്യായം. ஜடபரத ரகுகண സംവാദമാക്കും നടന്നിருக்கு. ஜடபரத ரகுகண സംവാദம், അതേമാതിരി ஸ்ரீசுக பரீட்சித் സംവാദம், இதெல்லாமாக்கும் இந்த அத்தியாயத்தில் இருக்கு. ஜடபரத ரகுகண സംവാദம் ശ്ലോക രൂപത്തിലെയും ശ്രീസുക പരീക്ഷിത്ത് സംവാദം ഗദ്യ രൂപത്തിലെയുമാക്കും இந்த அத்தியாயத்தில் இருக்கு. பிரகிருதி விவகாரம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம ஸ்தானம் மட்டும்தான் உண்மை. சத்சங்கத்தால நிசங்கத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறதாக்கும் நம்ம பார்த்தோம். சத்சங்கத்தில் பிரகிருதி விஷயங்கள் ஒன்றுமே ஆருமே பேச மாட்டான். பிரகிருதி விஷயங்களை சம்பந்திச்ச மனசா வாஜா கர்மனா இருக்கிற பிரவൃத்திகள் நின்னானாக்கா பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். ஞானம் அப்படிங்கிறது பகவத் கதாசிரவணமாயிருக்கிற சத்சங்கத்தால கிடைக்கும். ஞானம் அப்படிங்கிற ஷார்ப்பா இருக்கிற வாளுனால அஜ்ஞானத்தை முறிச்சு களையறதுக்கு சாதிக்கும். ஆத்மஸ்வரூபத்தை ஞாபகம் வந்துட்டு சம்சார மார்க்கத்தில், அதாவது பிரபஞ்ச மார்க்கத்தோடு மறுகரை கடக்கிறதுக்கு சாதிக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். சம்சாரம் அப்படிங்கிறது பிரகிருதி, பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தில் வட்டங்கரங்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்ச சௌக்கியம் பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். ஸ்ரீஹரியை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். அதோடு கண்டினியூஷன் ஆயிட்டாக்கும் ஜடபரதன் இங்கே சொல்றார். பெருங்கானகத்தில் அகப்பட்டவன் எப்படியாக்குமோ வெளியில கிடக்கிறதுக்கு முடியாதக்கு அந்த அடர்ந்த கானனத்துக்குள்ள சுற்றி கறங்குறான். அதே மாதிரி ஆக்கும் இந்த சம்சார கடல். சரியான வழி தெரியற ஞானி சொல்லித்தர வழிகளால சஞ்சாரம் பண்ணினானாக்கா கானனத்திலேருந்து வெளியில கிடக்கலாம். அதே மாதிரி சரியான குரு அப்படிங்கிற டார்ச் லைட் உபயோகிச்சு அஜ்ஞானம் அப்படிங்கிற மாயையிலேருந்து விடுபடலாம். அரண்ட வெளிச்சத்தில் கயரை பார்த்து பாம்பாக்குமோ அப்படின்னு பயந்து நெடுங்காம இருக்கலாம். பயக்காதக்கு குரு அப்படிங்கிற ஞான தீபத்தால அது கயராக்கும், பாம்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஆஸ்வசிக்கலாம். பிரகிருதி அப்படிங்கிற பாம்பு, நம்மளோட சரீரம் அப்படிங்கிற பாம்பு மித்யாக்கும் அப்படின்னும், சத்தியம் அப்படிங்கிறது அந்தராத்மாவாக்கும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். ஜீவாத்மாவை பரமாத்மாவில் கொண்டு போய் சேர்க்கலாம். சரீரம் அப்படிங்கிற பாம்பு உண்மையாக்கும் அப்படிங்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடும். சத்தியஸ்வரூபனான നാരായണനില ജീവാത്മാ ലയിക്കർത്ത ഭഗവാനും ഭക്തനും ഒന്നായിത്തീരற അവസ്ഥ വന്നു ചേരും. அதுக்கப்புறம் அங்க துவைத பாவம், அதானது ரெண்டு ரெண்டு அப்படிங்கிற பாவம் இல்லை, பிரம்மம் அப்படிங்கிற சத்தியம் மட்டும்தான் உள்ளது. ராஜா ரகுகணனும் இந்த பாகவதம் ஸ்ரத்தையோட படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிற நமக்கு
ரகுகண ராஜாவுக்கும் இந்த பாகவதத்தை ஸ்ரத்தையோட படிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிற நமக்கும் பிரகிருதியிலேந்து இருக்கிற அந்த விரக்தி பாவம் வந்து சேரறதுக்காயிட்டு 1லேந்து 20 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள் வரைக்கும் சம்சார சாகரமாய் இருக்கிற மகா காரணத்தோடு வர்ணனை நடத்துறார் சர்வஜானியாயிருக்கிற ஜடபரதன். அதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பிராமண உவாஜா, ശ്രേഷ്ഠ ബ്രാഹ്മണനോട് പുത്രനാക്കും ജഡഭരതൻ. அதனாலேயாக்கும் பிராமணனான ஜடபரதன் இங்க சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டது. பிறவி கொண்டும் அவரோடு ஞானத்தாலேயும் அவரு பிராமணனாக்கும். அதனால பிராமண உவாச்ச. 1வது ஸ்லோகம். துரத்யயே அத்வனி அஜயா நிவேஷிதஹ ரஜஹ தமஹ சத்வ விபக்த கர்மத்ருக் சஹ ஏஷஹ ச அர்த்தஹ அர்த்தபரஹ பரிப்ரமன் பவாடவீம் யாதி ந ஷர்ம விந்ததி. दुरत्यये द्वन्यजया निवेशितो रजस्तम सत्त्वविभक्तकर्मधृत् स एष सार्थोऽर्थपरपरिभ्रमन् भवाडवीं यादि न शर्म विन्तति. பரதன் அப்படிங்கிற பிராமண குமாரன் சொன்னார். ரகுகண ராஜா கிட்டையாக்கும் சொல்றார், திரிகுணங்களோடு கூடி சேர்ந்த மாயையால புத்தி நசிச்சு ஜனங்கள் எல்லாம் செல்ஃபிஷ் ஆயிட்டு இந்த சம்சாரமா இருக்கிற காரணத்துல பிரமிச்சு வாழறா. ஸ்வ அர்த்தஹ அதாக்கும் இங்க சார்த்தஹ. ஸ்வார்த்த தால்பரியம் இருக்கிற மனுஷா, செல்ஃபிஷ் ஆயிட்டு இருக்கிறவா அப்படின்னாக்கும் இங்க விசேஷிப்பிச்சது மனுஷால. பிரபஞ்சத்துக்கு உள்ள காமார்த்த அர்த்தார்த்த தர்மார்த்தங்களை ஆகிரகிக்கிற மனுஷா பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட மோட்சார்த்தங்களை ஆகிரகிக்கிறது இல்லையே. பிரயோமார்க தால்பரியம் ஸ்ரயோமார்க தால்பரியத்துக்கு இல்லையே. பிரயோமார்க்கத்துக்காக்குமே எப்பவும் மனுஷாளுக்கு தால்பரியம் இருக்கு. ஸ்ரயோமார்க்கம் அப்படிங்கிற அந்த மோட்ச மார்க்கத்துக்கு யாரும் தால்பரியப்படுறது இல்லையே. பிரகிருதி விஷயம் அப்படிங்கிறதுல மட்டுமே தால்பரியம் இருக்கிறவா பரிபிரமன் நன்னா சுற்றி கரங்கி பவாடவீம் சம்சார சமுத்திரமா இருக்கிற வனத்துக்கு யாதி பிரவேசிக்கிறா. அஜயா மாயையால துரத்தியே மறிகடக்கிறதுக்கு சிரமம் இருக்கிற அத்வனி சம்சார கடலில இந்த பிரகிருதி மார்க்கத்துல நிவேஷிதா பிரவேசனம் செய்யப்பட்டிருக்கிற ஜீவாத்மாக்கள் குடிகொள்ளற சரீரங்கள் இருக்கிறவா சர்வ உயிரினங்களும் ரஜஹா தமஹா சத்வ ரஜோதம சத்குணங்களால விபக்த கர்மா செப்பரேட் செய்யப்பட்ட கர்மங்களோடு கூடி திருக்கு காணப்படுறது.
எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் வித்தியஸ்தங்களான ஜீவாத்மாக்களாக்கும் இருக்கு. அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் வித்தியஸ்தங்களான சரீரங்கள் இருக்கு. அவளுக்கெல்லாம் வித்தியஸ்தங்களான ஜீவித அனுபவங்கள் இருக்கு. வித்தியஸ்தங்களான ஜீவித லட்சியங்கள் இருக்கு. குணங்களுக்கு தகுந்த மாதிரியாக்கும் கர்மங்கள் செய்யப்படுறது. கர்மங்கள் செய்யறதுனோட லட்சியம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் இருக்கிறவாள நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். சஹ ஏஷஹா இந்த அர்த்தபரஹா பிரகிருதி தால்பரியம் இருக்கிறவா. சஹ ஏஷஹா சார்த்தஹா இந்த செல்ஃபிஷா இருக்கிற அர்த்தபரஹா பிரகிருதி தால்பரியம் இருக்கிறவா ஷர்ம ந விந்ததி க்ஷேமத்தை பிராபிக்கிறதில்லை, மோட்ச சௌக்கியத்தை பிராபிக்கிறதில்லை. அஜானத்தாலேயாக்கும் சரீரம் ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிறது. கர்மவாசனைகள் இருக்கிறதுனாலேயாக்கும் ஜீவாத்மாவுக்கு சரீரம் அப்படிங்கிறது സ്വീകരിക്കേണ്ടി வருது. கர்மவாசனங்கள் ஒடுங்காத்த காலம் வரைக்கும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் ஜீவாத்மாவுக்கு தொடரும். ரெண்டாவது ஸ்லோகம். யஸ்யாம் இமே ஷண்ணரதேவ தஸ்யவஹ ச அர்த்தம் சார்த்தம் விலும்பந்தி குநாயகம் பலாத். கோமாயவஹ யத்ர ஹரந்தி ச அர்த்திகம் சார்த்திகம் பிரமத்தம் ஆவிஷ்ய யதா உரணம் விருகாஹ. யஸ்யாமிமே ஷண்ணரதேவ தஸ்யவா சார்த்தம் விலும்பந்தி குநாயகம் பலாத். கோமாயவோ யத்ர ஹரந்தி சார்த்திகம் பிரமத்தமாவிஷ்ய யதோரணம் மிருகாः. புனரபி ஜனனம் புனரபி மரணம் எல்லாம் நடக்கிற இந்த சம்சார சக்கரம், இந்த பிரகிருதி அப்படிங்கிற சம்சார சக்கரத்தை நிறைய நிறைய துஷ்ட மிருகங்கள் எல்லாம் இருக்கிற பெருங்கானகமாயிட்டு ஜடபரதன் இங்க ரகுகணனுக்கு புரியற மாதிரி வர்ணிக்கிறார். பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்லி வர்ணிக்கிறார். அப்பதான் நன்னா புரியும். அதனால இந்த சம்சார சக்கரம் அப்படிங்கிறது பெருங்கானகமாக்கும் அப்படின்னு வர்ணிக்கிறார். அந்த காட்டுக்குள்ள சிங்கம் கரடி புலி இப்படியெல்லாம் இருக்கிற அடுத்தவாளை துரோகிக்கிற நிறைய நிறைய மிருகங்கள் எல்லாம் இருக்கு. அந்த மிருகங்களுக்கு நடுவுல மாட்டின்னு இருக்கிற சாது மிருகங்களை மாதிரியாக்கும் ஜீவாத்மாக்கள் அப்படின்னு இங்க எடுத்து சொல்லப்படுறது. பெருங்கானனத்துக்குள்ள காம குரோத லோபாதிகளாயிருக்கிற 6 திருடர்கள் அவளோட துஷ்ட தலைவனோடு கூடிட்டு கொள்ளையடிக்கிறான். சென்னாய்கள் ஆட்டின்குட்டி மாதிரி சென்னாய்கள் ஆட்டின் குட்டிகளை எப்படி ஆக்குமோ அதே மாதிரி இந்த நரிகள் பதி இருந்து அந்த கேங்க
அட்டாக் பண்றது. இப்படின்னு எல்லாம் ரகுகணனுக்கு புரியுற மாதிரி சொல்றார். நரதேவா, ரகுகண ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டுண்டாக்கும் சொல்றார். எஸ்யாம், அந்த கானனத்துல வச்சு கானனத்துக்கு உள்ள சிங்கம், புலி, கரடி இப்படி இருக்கிற துஷ்ட மிருகங்கள மாதிரி இமே இந்த ஷண் தஸ்யவஹா 6 திருடர்கள் இருக்கா. காம குரோத லோப மோக மத மால்சரியங்களாயிருக்கிற ஷட்விகாரங்களாயிருக்கிற 6 சத்ருக்கள் நம்மளோட சரீரத்துக்குள்ள இருக்கா. இந்த 6 சத்ருக்கள் அப்படிங்கிறது கானனத்துக்குள்ள இருக்கிற 6 திருடர்களை மாதிரியாக்கும். ஆத்மதத்துவத்தை மறைக்கிறவாளாக்கும். இவா 5 ஞானேந்திரியங்களும் மனசும் சேர்ந்த 6 சத்ருக்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா காமக்ரோத லோபமோக மதமாச்சரியங்களாயிருக்கிற 6 சத்ருக்கள் அப்படின்னு சொல்லலாம். பிரகிருதி விஷயங்கள் பஞ்சேந்திரியங்களாக்கும். மனசு வழி நமக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறது. மனசாக்கும் பல இடத்துக்கும் ஓடி நடந்து இந்திரியங்கள் வழி இந்த பிரகிருதி விஷயங்களை நமக்குள்ள கொண்டு வருது. குநாயகம், துஷ்ட நேதாவோடு கூடின, அப்படி இல்லைனா தலைவன் இல்லாதக்கி. நாயகம் அப்படின்னா தலைவன், தலைவன் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். குநாயகம் அப்படின்னாக்கா தலைவன் இல்லாத அப்படின்னு சொல்லலாம். கண்ட்ரோல் பண்றதுக்கு யாரும் இல்லாத அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா துஷ்ட நேதாவோடு கூடின அப்படின்னு சொல்லலாம். ச அர்த்தம், அதானது சார்த்தம், பிரகிருதி தால்பரியம் இருக்கிறவாளோடு கூட்டத்தை பலாது பலமாயிட்டு விலும்பந்தி கொள்ளையடிக்கப்படுறது, தட்டி பறிக்கப்படுறது. இந்திரியங்களும் மனசும் சேர்ந்த சத்ருக்கள் பிரகிருதி தால்பரியம் இருக்கிற அஜ்ஞானிகளை அட்டாக் பண்ணறா. ஞானிகளை இவாளுக்கு அட்டாக் பண்றதுக்கு சாதிக்காது. எத்ரா பிரகிருதி தால்பரியம் இருக்கிறவாளோடு கூட்டத்துல பிரமஸ்தம் ஜாகிரத அவஸ்தையில இல்லாதவா ஆன சார்த்திகம் பலவித ஆக்ரகங்கள், அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரகங்கள் இருக்கிறவாளோடு அந்த கூட்டத்துல ஜாகிரத் அவஸ்தையில இல்லாதவனான சார்த்திகம் அந்த கூட்டத்துல இருக்கிறவன. கோமாயு அப்படின்னா நரி. கோமாயவஹா நரிகள், நரிகளோடு கூட்டம். ஆவிஷ்யா பிரவேசனம் பண்ணி உரணம் ஆடோடு குழந்தைய. விருகாஹா ஒரு சென்னாய் எதா எப்படி ஆக்குமோ ஹரந்தி ஒளிஞ்சிருந்து திருடிண்டு போறது அதே மாதிரி. ஆட்டின் கூட்டத்துல அந்த ஆடோடு குழந்தைய சென்னாய் ராஞ்சி கொண்டு போற மாதிரி. அப்படி ராஞ்சிட்டு போற நரிகள் அப்படிங்கிற மாதிரி ஷட்விகாரங்களாயிருக்கிற சத்ருக்கள் மனச திருடிண்டு போறது. 3வது ஸ்லோகம். பிரபூத வீருத்து திருணகுல்மகஹ்வரே. பிரபூத வீருத்து திருணகுல்மகஹ்வரே. கடோரதம்சைஹி மசகைஹி உபத்ருதஹ. பிரபூத வீரோ திருணகுல்மகஹ்வரே கடோரதம்சைர்மசகைருபத்ருதா. கொஜித்து கந்தர்வபுரம் பிரபஷ்யதி.
क्वचिद् क्वचिद् च आशुः क्वचिद् क्वचिद् च आशु रयः उल्मुखग्रहम् क्वचित्तु गन्धर्वपुरं प्रपश्यते क्वचित् क्वचिच्चाशुरयोल्मुखग्रहम् प्रभूतवीरुतृणगुल्मगह्वरे कडोरदंशैर्मशगैरुपद्रुता क्वचित्तु गन्धर्वपुरं प्रपश्यते क्वचित् क्वचिच्चाशुरयोल्मुखग्रहम् മുള്ളുകൾ റൊമ്പി വഴിയற ஹைட் இல்லாத செடிகள், அதே மாதிரி காட்டுல இருக்கிற ஈக்கள் கொதுகள், அதே மாதிரி கந்தர்வ நகரங்கள், அப்படியே ரொம்ப ஸ்பீடாயிட்டு பாஞ்சு போற கொள்ளி பிசாஜுகள், இதெல்லாம் இங்க காணலாம். அந்த கானனத்துக்குள்ள காணலாம். പ്രബോധം നന്നായിട്ട് ഉത്ഭവിച്ചതാണ്. വീരുത്ത് മുള്ളുകൾ റൊമ്പി വഴിഞ്ച ചിന്ന ചിന്ന ഹൈറ്റ് ഇല്ലാத കുറ്റിച്ചെടികൾ, തൃണ പുല്ലുകൾ, ഗുൽമ വള്ളിക്കൊടികൾ, இதெல்லாம் ரொம்பி நிற்கிற கஹ்வரே ரொம்ப டீப்பான வனம். அந்த வனத்துக்கு வெளியில பிரவேசிக்கிறதுக்கு சாதிக்காத அளவுக்கு டீப்பா இருக்கிற வனம். அந்த மாதிரி சிரமகரமான இந்த சம்சார சக்கரத்துல, சம்சார சக்கரம் அப்படிங்கிற பெருங்கானனத்துக்குள்ள கடோரா ரொம்ப குறுவலாயிட்டு தம்சைகி இருக்கிற, குறுவலாயிட்டு இருக்கிற, கடிக்கிற காட்டுல இருக்கிற ஈக்கள் எல்லாம் உண்டு. மசகைகி அதே மாதிரி ரொம்ப பெரிய கொதுக்கள் இருக்கு, கொசு கொசு. உபத்ருதா இதனாலையெல்லாம் ஜீவாத்மா സ്വീകരിച്ചിരിக்கிற ശരീരികൾ ഉപദ്രവിക്കപ്പെടുறது. கொஜிது சில டைம்ல து ஆகட்டும் கந்தர்வபுரம் கந்தர்வ நகரத்தை, அந்த சொப்பன நகரத்தை, அழியக்கூடின நகரத்தை காணறதுக்கு சாதிக்கிறது. பிரபஷ்யதி நன்னா காணறதுக்கு சாதிக்கிறது. பூமியிலேருந்து வானத்தை பார்க்கறத, வானத்துல மேகக்கூட்டங்கள் பஞ்சு மாதிரி தெரியறது, மனுஷால மாதிரி தெரியறது, பச்சை மிருகாதி ரூபங்களிலேயும் எல்லாம் ஓடி நடக்கிறதாயிட்டு காணப்படுறது. அதொன்னும் உண்மையில்லை அப்படின்னு பார்க்கிறவாளுக்கு தெரியவும் செய்யும். பார்க்கறது என்னதானாலும் நிமிஷங்களுக்குள்ள அந்த பார்வைக்கு மாற்றம் சம்பவிக்கும். மான் மாதிரி தெரியும், திடீர்னு மேகக்கூட்டம், திடீர்னு பார்த்தா அது கலைஞ்சு போயிடும். கொஜிது கொஜிது சில சில டைம்ல ஆசு திடீர்னு ரயஹா அதி ஸ்பீடுல உள்முக கிரகம் கொள்ளிவாய் பிசாஜுக்கள், அதாவது தூமகேது எல்லாம் நன்னா காணறதுக்கு சாதிக்கிறது. பிரபஞ்சம் அப்படிங்கிற சம்சார கடலா இருக்கிற வனத்துல இந்த மாதிரி இருக்கிற பலவிதமான விசித்திர சம்பவங்களும் பரஸ்பர விருத்தங்களான விஷயங்களும் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சரீரங்களுக்குள்ள குடிகொள்ளற ஜீவாத்மாவுக்கு பார்க்கறதுக்கு சாதிக்கிறது. சஜ்ஜனங்களுக்கு சத்குணம் ஜாஸ்தி இருக்கிற ஜீவாத்மாக்கள் സ്വീകരിച്ച சரீரம் இருக்கிறவாளுக்கு
சத்குணம் ஜாஸ்தி இருக்கிற ஜீவாத்மா பிரவேசிச்சிருக்கிற ஷரீரிகளுக்கு, ரஜோகுண தமோ குணங்கள் நிறைய இருக்கிற ஜீவாத்மாக்கள் பிரவேசிச்சிருக்கிற சரீரங்களில் இருக்கிறவா அனுபவிக்கிற மாதிரி துக்கங்களை அனுபவிக்க வேண்டி வரதில்லை. துஷ்ட ஜீவஜாலங்களிலேருந்து உபதிரவம் சஜ்ஜனங்களுக்கு உண்டாகிறதில்லை. ஆனால் சத்குண இல்லாத ரஜோகுண தமோ குணம் இருக்கிறவாளுக்கு இந்த பிரகிருதியிலேருந்து பலவித துக்க அனுபவம் உபதிரவங்கள் எல்லாம் உண்டாகிறது. ஆரையும் உபதிரவிக்காத்த சத்குணம் ஜாஸ்தி இருக்கிற உயிரினங்களை துஷ்டத்தரம் ஜாஸ்தி இருக்கிற உயிரினங்கள் உபதிரவிக்கிறதுக்கு பார்க்கறது.